வணக்கம் தலைவரே. இன்னைக்கெல்லாம் தலைப்பு செய்தியாக வந்து எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து 18,000 இந்தியர்களை திருப்பி அனுப்புகிறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ நான் பேசுகிற சமயத்தில் 204 பேர் தனி விமானத்தில், இராணுவ விமானத்தில் பஞ்சாபில் வந்து இறங்கிட்டாங்க. இன்றைக்கி தலைப்பு செய்தியாக பேசுகிறாங்க. எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, மோடிஜி என்ன பண்ணுறாரு, ஏன் இங்கிருந்து தனி விமானம் விட்டு போய் அவங்களெல்லாம் கூட்டு வர மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரிலாம் ஒரு புரிதலற்ற கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு சட்டவிரோத குடியேற்றம்பாங்க, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு அரசு தலையிட முடியாது. இது ஒரு தலைகுனிவாக வேணால் இருக்கும். ஒரு அரசுக்கு தலைகுனிவாக நிச்சயமாக வருமே ஒழிய தேசம் தலையிட முடியாது. ஒரு பேரிடர் காலம் வேற ஒரு நாட்டில் இல்லை, ஒரு போர் நடக்குது, அந்த சமயத்தில் நமது இராணுவமோ நம்ம அரசோ தலையிட்டு நம்ம மக்களை கூட்டு வருவாங்க. இது வந்து சராசரி நேரத்தில் இந்த மாதிரி மாட்டிக்கிறது தலைகுனிவுன்னு சொல்ல முடியும். இது புரிதல் இல்லாமல் ஏன் மோடிஜி ஒன்றுமே பண்ணாமல் இருக்குன்னு இதை கேட்கவே முடியாது. அவ்வளோ ஒரு தலைகுனிவு தான். அது என்ன இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், சட்டவிரோத குடியேற்றம் அப்படின்னா இது அகதிகள் கிடையாது. நம்ம தேசம் ஒரு காலமும் அகதிகளை யாரையுமே அனுப்புறதில்லை. இது இவங்களா விருப்பப்பட்டு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மக்கள் செலவு பண்ணுவாங்க. இது ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லலாம். 20 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி நிச்சயமாக இவருடைய ஆட்கள் வந்து அமெரிக்காவில் இருப்பாங்க. ஏற்கனவே தெரிஞ்சவங்களாம் அங்கே இருப்பாங்க. இங்கே ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக இவ்வளோ பணம் செலவு பண்ணி முதல்ல சுற்றுலா விசா எடுத்து போவாங்க. சுற்றுலானா ஒரு 3 மாதம் விசா கொடுப்பாங்க ஒரு அமெரிக்காவில், பிற நாடுகளில். அந்த 3 மாதம் அங்கேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு ஏற்கனவே அங்கே ஆட்கள் இருக்கனால விசா காலம் முடிஞ்ச பிறகுமே திருப்பி வராமல் அங்கேயே இருந்துக்கிறது. அங்கேயே இருந்துக்கிட்டு எவ்வளோ நாள் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கிட்டு மாட்டிக்கும் போது வர்றது. இது ஒன்று. வேலைக்குன்னே போயிருப்பாங்க, வேலையோட டைம் முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்ட நாள் முடிஞ்சிருக்கும். ஆனால் வரக்க மனசு இல்லாமல் அதிக சம்பளம் வாங்குறதுனால அங்கேயே இருந்துக்கிட்டு வேலை செய்வாங்க. இப்படி மாட்டிக்குவாங்க. பார்வையாளர்களாக போவாங்க. பார்வையாளராக போகலாம், ஒரு குறிப்பிட்ட மாதம் டைம் கொடுப்பாங்க. அதை முடிச்சுக்கிட்டும் இந்த மாதிரி அவங்க ஆட்கள் இருக்கனால அவங்க மூலமாக அங்கங்கே வேலை செஞ்சுட்டு வர மாட்டாங்க. மாட்டிக்கிட்டால் பிரச்சனை. இதான் சட்டவிரோதம், இல்லீகல் இமிகிரேஷன். அகதிகள் கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி பேப்பர் சரியில்லாமல், விசா இல்லாமல் இருக்கிற ஒரு இந்தியரை ஒரு தேர்ந்த அமெரிக்காக்காரர் வேலைக்கு வைக்க மாட்டார். அமெரிக்க நிறுவனம் வேலைக்கு வச்சிருக்காது. அங்கே இருக்கிற இந்திய தொழிலதிபர்கள், அங்கே ஏதோ இந்தியக்காரங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சுருப்பாங்க, ஒரு ஓனராக இருப்பாங்க சின்னதில், அவங்க தான் இவங்களை பயன்படுத்திக்குவாங்க. ஏகப்பட்ட ஆதாயம் இருக்குது. அங்கே இருக்க ஒரு அமெரிக்கனை வேலைக்கு வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம், முடியாது. அவங்க கேட்குற சம்பளம் கொடுக்க முடியாது. பேப்பர் சரியாக இருக்கிற ஒரு இந்தியக்காரங்களை வேலைக்கும் வைக்க முடியாது. ஏகப்பட்ட சம்பளம் கேட்பாங்க. அப்படி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஆட்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு தலைகுனிவுன்னு தான் சொல்லணும். இதில் எப்படி போய் தலையிடுவார் அப்படி இதில் தலையிடவே முடியாது. ஒரு போர் நடக்குது, அங்கே ஒரு பேரிடர் வந்துருச்சு, இயற்கை பேரிடர் வரும்போது நம்முடைய தனி விமானங்கள் போய் நம்ம மக்களை பத்திரமா மீட்டு வரலாம். இதில் எப்படி செய்ய முடியும்? ரெண்டாவது, ஏன் அந்த மாதிரி தனி விமானத்தில் பிடிச்சு அனுப்புகிறாங்க அமெரிக்காக்காரங்க? ஏன் தனி விமானம் நீங்கள் இராணுவ விமானத்தில் அனுப்பியிருக்கிறாங்க? ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை கூட ஆச்சு வேற ஒரு நாட்டில். ஏன்னா பிடி வர்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோ பயங்கர சந்தோஷமாக அங்கே வேலை செஞ்ச, அமெரிக்காவில் வேலை செஞ்ச இந்தியர்கள் கிட்டத்தட்ட கடைசியாக பிடிபடும்போது கைது பண்ணப்படுவாங்க. அங்கே வந்து இந்த குடியேற்ற அதிகாரிகள் இருப்பாங்க, கைது தான் பண்ணுவாங்க. கைது பண்ணி தனியாக தங்க வைப்பாங்க. ஏன்னா சேர்த்து தங்க வச்சா திரும்ப அவங்க தச்சோடி போய் அங்கே வேலை செய்யலாங்கிறனால அவங்கள தனியாக தங்க வச்சு அவங்களை தனியாக கூட்டு வந்து தனி விமானத்தில் ஏற்றி அவங்க நாட்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அவங்களோட வேலை தான். குடியேற்ற அதிகாரி, அமெரிக்க அதிகாரிகளுக்கு எந்த நாட்டுக்காரங்க இல்லீகலாக இருக்காங்களோ தனியாக பிடிச்சு கைது பண்ணி வந்து இறக்கிவிடுவாங்க. இது திருப்பி அனுப்பக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னென்னா, பாஸ்போர்ட்டில் வந்து முத்திரை குத்துவாங்க. அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் சிவப்பில் முத்திரை குத்துவாங்க, ரெட் கலரில். இவங்க வந்து விசா காலம் முடிஞ்சும் இங்கேயே இருந்தாங்க, இத்தனை வருஷம் இங்கே இருந்தாங்க, இது தப்புன்னு சொல்லி முத்திரை குத்துவாங்க. திரும்ப அமெரிக்காவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பக்கம் போகவே முடியாது. அவங்க விசாவே கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு காலத்துலையுமே. பிற நாட்டுக்கு போகும்போதும் ஒரு சிரமம் ஏற்படும் இவங்களுக்குலாம். இது ஒரு கஷ்டம் தான். ஆனால் அவங்க அங்கே வேலை செஞ்சுருப்பாங்க, வேலை செஞ்சு தான் பிழைப்பாங்க. வேலை செய்த விதம் மிக தவறாக இருக்கும். சராசரி ஆட்சி நடக்கும்போது இது மாதிரிலாம் பிரச்சனை வராது. என்னைக்கு வலதுசாரிகள் ஆட்சிக்கு வராங்களோ, ட்ரம்ப் போன்றவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்னோட நாடு, என்னோட மக்கள் தான் வேலை செய்யணுங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. பொருளாதார மந்த நிலை அங்கே ஆச்சுனாலுமே இந்த மாதிரி இல்லீகல் ஆட்களை இது பண்ணுவாங்க. நம்ம அதுக்குன்னு அதிகமாக வந்து நம்ம அமெரிக்காவை இது குறை சொல்ல தேவையில்லை. 40 லட்சம் இந்திய மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ திருப்பி அனுப்புறது வந்து வெறும் 18,000 பேர்த்து தான். அதுலேயும் 204 பேர் தான் இப்போ வந்திருக்காங்க. திரும்ப கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தலாம்.
ஏன்னா வேலை செய்யறதுக்கு அங்கே ஆட்களும் தேவைப்படும். 40 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. இது அதிக மாநிலத்தில் வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டது வந்து ஃபர்ஸ்ட் அதிகமாக பஞ்சாப்காரங்க, அதிகமாக அடுக்கடுத்து ஆந்திர பிரதேசக்காரங்க. பஞ்சாப்காரங்க எப்படி இங்கே அதிகமாக போனாங்கன்னா, இந்த காலிஸ்தான் பிரச்சனையில் காலிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிச்சவங்க நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அமெரிக்கா, கனடா போன்ற, இங்கிலாந்து போன்ற நாட்டில். அதில் வந்து அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களை வந்து இங்கேருந்து கூப்பிட்றது, ஏதோ ஒரு ஆட்கள் மூலமாக கூப்பிட்றது, கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. எல்லோருமே பயங்கரவாத, அந்த காலிஸ்தான் பயங்கரவாத மக்கள் சொல்லலை. ஆனால் இது முக்கியமான காரணம் அமைஞ்சது. ஆந்திர பிரதேசத்துலேருந்து அதிக பேர் போனதுக்கு காரணம் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போனவங்க. ஆந்திர பிரதேசத்துலேருந்து அதிகமாக ஐடி ஃபீல்டுக்கு போனாங்க. அது நிறைய பேர் இந்த மாதிரி விசாவில் கொஞ்சம் குளறுபடி பண்ணியும் போய் சேர்ந்துருக்குறாங்க. அதுதான் அதிகம். ஆனால் சட்டவிரோதம்னா சட்டவிரோதம் தான். மாட்டிக்கிட்டால் எந்தவித ஒரு கருணையுமே எந்த நாட்டிலையுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம நாட்டிலையும் அதை எதிர்பார்க்க முடியாது. நம்மளும் இப்படி தான் பண்ணுவோம். இதுக்கு 2 உதாரணம் சொல்லலாம். ஒரு உதாரணம் மிகுந்த மனதை உருக்கும் உங்களுக்கு. உலகம் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்த ஒரு நிகழ்வு அது இந்தியாக்காரங்க தான் பண்ணாங்க. 1996 வருஷம் நடந்த பிரச்சனை இது. 1996 நடந்துச்சு. அந்த ஏரோப்ளைன் வந்து புதுடெல்லியிலிருந்து லண்டன் போகிறது. 10 மணி நேரம் நிற்காம பயணம் செய்யக்கூடிய விமானம் அது. அது மேலே போனே எந்தவித ஒரு விமானமும் மேலே போனே ஆக்சிஜன் இருக்காது. இந்த 10 மணி நேர பயணத்தில் பல இடங்களில் கிளைமேட் பருவநிலை வந்து -60. அந்த மேலர் பகுதியில் -60னா நம்ம அங்கே வாழவே முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. அப்படியே நம்ம வாழ்ந்து இது பண்ணோம்னா நம்ம பனிக்கட்டியை மொத்தமாகவே மாறிடுவோம். அந்த மாதிரி ஒரு பருவநிலை அது. அந்த போகிற விமானத்தில் 2 சகோதரர்கள், பஞ்சாப் சீக்கிய சகோதரர்கள். அண்ணன் பேர் பர்தீப் சைனி 23 வயசு, தம்பி பேர் விஜய் 19 வயசு. இந்த 2 அண்ணன் தம்பிங்க காலிஸ்தான் பிரச்சனையில் ஈடுபட்டவங்க. காலிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு ஒரு ஆதரவு கொடுத்தவங்க. இவங்களை கைது பண்ணுறதுக்காக பஞ்சாப் காவல்துறை ரொம்ப நெருக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி தீவிரவாதத்தில் துணை போனால் பாஸ்போர்ட்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் அங்கே இருந்த கொஞ்சம் பேர் இங்கேருந்து ஒரு ஏஜென்ட்லாம் பழத்தை வாங்கிட்டு ஒரு முட்டாள்தனமான, கனவுலையும் நினைக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லா பெரிய ஏரோப்ளைன்லையுமே முன்னால் சக்கரமும் நடுவில் இருக்க சக்கரமும் பறக்கும்போது உள்ளே போயிடும், இறங்கும் போது ஏற்றும் போது தான் வெளியெடுப்பாங்க. அது இந்த நடுவில் இருக்க சக்கரங்கள், அநேக சக்கரங்கள் பெரிய ராட்சச அறை மாதிரி இருக்கும். அந்த அறைக்குள்ளே தான் உள்ளே போகும். இவங்க 2 பேருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் அந்த அறைக்குள்ளே சக்கரங்கள் மூடி இருக்கிற அறைக்குள்ளே நீங்கள் போய் ஒளிஞ்சு உட்காந்துக்குங்க. விமானம் போன பிறகு அந்த அறையிலிருந்து, அந்த அறையில் நீங்கள் அப்படியே அந்த சக்கரம் உள்ள இருக்க இடத்துல தேடி அப்படியே கொஞ்சம் ஓரமாக தேடி பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தில் வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். பயணிகள் கொண்டு வர பெரிய பெரிய லக்கேஜ்லாம் தனியாக வச்சுருப்பாங்க, பயணிகள் தனியாக இருப்பாங்க. அந்த லக்கேஜ் வைக்கிற அறையோட கதவு அங்கே இருக்கும். நீங்கள் கதவை திறந்து அதுக்குள்ளே போய் பத்திரமா இருந்துக்குங்க, போய் லண்டனில் இறங்கிங்கன்னு சொல்லி செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 2 பேருமே பல லட்சம் செலவு பண்ணி உள்ளே இருக்க ஏர்போர்ட்டில் இருக்கவங்களுடைய துணையோட சில கொஞ்சம் கையெல்லாம் காசெல்லாம் கொடுத்து அந்த விமானம் நிற்கும் போது, போயிங் விமானம் 10 மணி நேரம் பயணம் செய்கிற விமானம் நிற்கும் போதே சக்கரத்து மேலே ஏறி அந்த அறைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க போய் 2 பேருமே. அப்போ போய் இவங்க உள்ளேருந்து ஏதாவது கதவு இருக்கா, பேக்கேஜ் செக் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கலாம், பேக்கேஜ் ரூம்குள்ளே பத்திரமா போய்க்கலாம்னு நினைக்கும் போதே இந்த விமானம் கிளம்பிடுச்சு. அந்த மாதிரி எந்த வித கதவுகளுமே இல்லை. ஆக மொத்தம் ஒரு சின்ன அறை, அதில் ஒண்டி உட்காந்துக்கலாம். சக்கரம் உள்ளே வந்துடுச்சு, விமானம் மேலே வந்து விமானம் கிளம்பி வந்துடுச்சு. பறக்க பறக்க மேலே பார்த்து வந்த பிறகு ஆக்சிஜன் இல்லை, பிராணவாயு இல்லை அவங்களுக்கு. -60 போயிட்டுருக்கு. அதில் தம்பி, அந்த விஜய்ங்கிற தம்பிக்காரனுக்கு வந்து அவன் உறைஞ்சு போய் தண்ணிலே எதுவுமே இல்லாமல் உறைஞ்சு போய் கீழே விழுந்துட்டான். அவங்க அண்ணன் பார்க்கும்போது எங்கே விழுந்தாலும் தெரியாது, இப்போ வரைக்கும் பணமும் கிடைக்கல, எங்கேயோ விழுந்துட்டாங்க, அது உண்மை. உறைஞ்சு விழுந்துட்டான். இந்த அண்ணங்காரன் எப்படியோ தாக்கு பிடிச்சி 10 மணி நேரம் இந்த உறைஞ்சு போய் இருந்து அந்த விமானம் போய் லண்டனில் போய் தரையிறங்கி நின்றுச்சு. யாருமே நம்ப மாட்டாங்க. இவனால் இறங்கலாம் முடியல, உருண்டு கீழே விழுந்து அப்படியே மெதுவாக ஊர்ந்து போயிட்டு இருந்தான். என்னடா இப்படி ஒரு பெரிய இப்போ அதிசயமாக இருக்குன்னு சொல்லி லண்டனில் காவல்துறையினர் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணி அவனை விசாரிக்கும் போது உண்மையாகவே அசந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு இது வந்து உலக புகழ்பெற்ற நிகழ்வு. இவன் இப்போ சொன்ன கதை ரொம்ப சோகமாக இருந்தது. தம்பி வேற செத்து போயிட்டான், இவனுமே உறைஞ்சு போயிட்டான். என்றாலுமே எந்தவித கருணையும் காட்டாமல் திருப்பி அனுப்பிவிட்டாங்க. அவனை கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பத்திரமா வந்து அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு திருப்பி தான் அனுப்பிவிட்டாங்க. அவனை அங்கே வச்சுக்கல, இல்லீகல் இமிகிரண்ட் இது பேர், அனுப்பிவிட்டாங்க. அங்கிருந்த
பஞ்சாப் மக்கள் ரொம்ப பரிதாபப்பட்டு கொஞ்சம் காசு சேர்த்து அவங்க கையில் கொஞ்சம் காசை சேர்த்து கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வருது. இது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு பரிதாபமான நிகழ்வு. ஆனால் அப்போவுமே திருப்பி தான் அனுப்பிவிட்டாங்க. இப்போ கூட கோயம்புத்தூர் திருப்பூரில் கூட ஒன்று நடந்தது. திருப்பூரில் நைஜீரியா மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த போதைப் பொருள் விற்கிறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்கிற பேச்சு வந்து இப்போ சமீபத்தில் வந்து திருப்பூரில் ஒரே நேரத்தில் காவல்துறை மூலமாக அவங்கள பிடிச்சு ஏற்றி விட்டாங்க நைஜீரியாவுக்கு. அதில் ஒரு காதல் தம்பதி மாட்டிக்கிச்சு. பொண்ணு தமிழ் பொண்ணு காதலிக்குது, அவனும் ஒரு நைஜீரியா பையன் காதலிக்கிறான். ரொம்ப சின்சியரான லவ் தான். இங்கே ஏர்போர்ட்டில் இந்த பொண்ணு அழுகுது, பயங்கரமாக அழுகுது. போலீஸ்காரங்க கிட்ட எங்களை சேர்த்து வைங்கன்னு. அவன் விமானத்தில் உட்காந்துட்டு அழுகிறான், நாங்கள் ரெண்டும் சேர்ந்து வாழணும்னு அழுகிறான். போலீஸ்காரங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சங்கடம் தான். என்றாலுமே இது இல்லீகல் இமிகிரண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க பிரித்து அனுப்பிவிட்டாங்க. இந்த மாதிரி தான் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தேவையில்லாமல் குரல் கொடுத்து அங்கேருந்து இருக்கிற 40 லட்சம் பேர்த்தோட வேலையும் பிரச்சனை பண்ணாதீங்க. வெறும் 18,000 பேர்த்து அனுப்புகிறாங்க, அது 204 பேர்த்து தான் அனுப்பிட்டுருக்குறாங்க. இதுக்கு மேலே அனுப்புறதுக்குள்ள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இதை பண்ண முயற்சிப்பாங்க. பட் இல்லீகல் சட்டவிரோத குடியேற்றங்கள் தப்பு தான். அதில் முதல்ல பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்கள பிடிச்சு கைது பண்ணி திருப்பி அனுப்பும்போது கஷ்டம்தான். ரெகுலராக செஞ்சுட்டு இருந்த வேலை போச்சு, ஒரு வேலை வாய்ப்பு போயிடுச்சு. என்றாலுமே ஒரு கதவு மூடிட்டா இன்னொரு கதவு திறக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி இந்தியா எங்கேயோ வளர்ந்துருச்சு. நீங்கள் அங்கே செலவு பண்ணுற காசு இருந்துச்சுன்னா இங்கே மிக தொழில் அழகாக பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கலாம். அது ஒரு கவலைத்தர விஷயமா இருந்தால் கூட பொழைச்சிக்கலாம், பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் 20 லட்சம் செலவு பண்ணி புரியாத ஊருக்கு போய் புரியாத பாஷைகள் பேசிக்கிட்டு உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் யாருமே இல்லாமல் ஒரு சுகதுக்க நிகழ்ச்சியில் எதுவுமே பங்கேற்றுக்க முடியாமல், உங்கள் விழாக்களில் எதுவுமே பங்கேற்றுக்கொள்ள முடியாமல், எந்தவித சந்தோஷமும் இல்லாமல் இயந்திரத்தனமாக. ரெண்டாவது அந்த நாட்டுக்காரன் உங்களை தனியாக தான் பார்ப்பான். நானும் வெளிநாட்டில் தான் இருந்தேன். அந்த நாட்டுக்காரன் உங்களோட பார்வை அவன் தனியாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் அங்கே வேலை செஞ்சாகணும். அப்படி வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் செலவு பண்ணிட்டு பெட்டி கடை வச்சுருக்கிற அண்ணாச்சி, 2 லட்சம் செலவு பண்ணி டீ கடை வச்சுருக்கிற ஒரு கேரளாக்காரங்களாம் அதை விட உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி இந்தியா எங்கேயோ வளர்ந்துருச்சு. அதை விட அதிகமாக சம்பாதிச்சு அவங்க சொந்த பந்தத்துக்கூட நட்புகளோட சந்தோஷமாக கதை பேசிக்கிட்டு நினச்சா கடையை மூடி லீவ் எடுத்துக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்வாங்க. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பிடிச்சு அனுப்பும்போது. என்றாலுமே நீங்கள் அதை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்தியாவில் தான் கிடைக்கும்னு சொல்லி என்னால் 100க்கு 100% சொல்ல முடியும். ஏன்னா நானும் ஒரு வெளிநாட்டில் 5 வருஷம் இருந்தவங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு ராஜா மாதிரி நம்ம இங்கே வாழலாம். நன்றிகள்.